திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம் கோவில் படித்துறை வேத தீர்த்த கட்டத்தில் நடைபெற்ற தாமிரபரணிக்கு 16 வித தீபம் 6 வித உபசாரமுடன் கூடிய மகா தீப ஆராதனை உங்கள் பார்வைக்கு. சிவனடியார் பெருமக்கள் அன்னைக்கு முத்திரை மூலமாக அன்னையை எழுந்தருளச் செய்து அன்னைக்கு மங்கள சிம்மாசனம் ராஜராஜேஸ்வரியாக ராஜமாதங்கியாக வீற்றிருந்து அருள்பாலிக்கக்கூடிய அன்னைக்கு ஆண்டு முழுவதும் நம்மை காத்தருளக்கூடிய அன்னைக்கு உண்ணுவதற்கு உணவுப் பொருளையும் பருகுவதற்கு நீரையும் தருவதோடு நமது பல ஜென்ம பாவங்களை போக்குவதற்கு வற்றாத ஜீவநதியாய் ஆண்டு முழுவதும் பெருகி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அன்னை மகா புஷ்கரணி தொடங்கி 8 ஆண்டுகளாக பொங்கி பிரவகித்து ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அன்னைக்கு இதோ நமது சிவனடியார் பெருமக்கள் நித்திய ஆரத்தியை இனிதே ஏறெடுக்க இருக்கிறார்கள். முதலில் அன்னைக்கு மங்கள முத்திரைகளால் அன்னைக்கு ராஜ சிம்மாசனம் அளித்து அதில் அன்னையை அமரச் செய்து இங்கே அந்தர்யாமியாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அன்னைக்கு நம் உள்ளத்திற்குள்ளும் இல்லத்திற்குள்ளும் அன்னையினுடைய அருள் வீழ்ச்சியானது இந்த பொங்கி பிரவகித்து ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய பொருணையினுடைய பிரவாகம் போல் எல்லோருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் அன்னையினுடைய அருளானது பொங்கி பிரவகிக்க வேண்டும் என்று வேண்டி இதோ நித்திய தீப ஆரத்தியை நமது சிவனடியார் பெருமக்கள் மங்கள முத்திரைகளை கொண்டு அன்னையை எழுந்தருளச் செய்து இதோ இனிதே துவங்குகிறார்கள். நம் அடியார் பெருமக்கள் தன்னை நாடி சுத்தி தேக சுத்தி செய்து அன்னையை பரிபூரணமாக வணங்கி இப்பொழுது அன்னைக்கு பூமாரி பொழிந்த அந்த நிகழ்வு இந்த மேடையில் மிகச் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றன. முத்திரைகளை பதித்து நம் அடியார் பெருமக்கள் தாமிரபரணி தாய்க்கு ஆவாகனம் செய்து முத்திரைகளை பதித்து மேடையில் அமர்ந்தரக்கூடிய நிகழ்வுகளும் அதனை தொடர்ந்து நடைபெறும். அன்னையே நெய்வரில் எழுந்தருள்க அமர்ந்தருள்க நேர் நின்றருள்க இடையீறு தவிர்த்தல்க முப்பேரொளி கேட்டொல்க திரு சுற்று வளைத்தல்க என் திசை காட்டல்க விலை சூழக்குறி கொண்டல்க சிவசக்தி கொடுகை கொண்டல்க மரகத குறி கொண்டல்க பொற்றாமரை குறி கொண்டல்க பசுவின் பால்மடி கொண்டல்க யோனிக்குறி கொண்டல்க அங்குசக்குறி கொண்டல்க வணக்கக்குறி கொண்டல்க என்று ஆபாவானம் செய்து முத்திரைகளை பதித்து அன்னையை மேடையில் இருத்தும் வைபவமானது மிகச் சிறப்பாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அன்னைக்கு பூமாரி பொழிந்து தங்களது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றனர். அதனைத் தொடர்ந்து அன்னைக்கு திரு மஞ்சள் நீரால் அபிஷேகம் செய்து நம் அடியார் பெருமக்கள் மங்களகரமாக இன்றைய ஆரத்தியை மிகச் சிறப்பாக ஆரம்பித்து கொண்டிருக்கின்றார்கள். அன்னைக்கு மஞ்சள் நீராட்டு விழா மஞ்சள் நீரால் அபிஷேக விழா மிகச் சிறப்பாக நம் அடியார் பெருமக்கள் அன்னைக்கு சமர்ப்பணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து அன்னைக்கு திரு அமுது ஊட்டும் நிகழ்வானது மிகச் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த 18வது தீர்த்த கட்டமான வேத தீர்த்த கட்டத்தில் அமைந்துள்ள சித்தர்கோட்ட மேடையிலிருந்து நம் அடியார் பெருமக்கள் அன்னைக்கு மிகச் சிறப்பாக திரு அமுது படைத்து கொண்டிருக்கின்றார்கள். அன்னை அதனை ஏற்றுக்கொண்டு நமக்கு பூரண அருளை தருவாள் என்ற நம்பிக்கையில் இன்றைய தீபாரத்தியில் நீங்கள் அனைவரும் கலந்து கொண்டு அன்னையின் அருளை பெறுங்கள். ஆன்மீக அன்பர்களே, இதோ வேத தீர்த்த கட்டத்து மேடையில் சிவனடியார் பெருமக்கள் அன்னைக்கு திருமது ஊட்ட நமது படித்துறையில் சிவனடியார் பெருமக்கள் அன்னைக்கு திருமது ஊட்டி கொண்டிருக்கிறார்கள். இதோ மங்கள வாத்தியங்கள் முழங்க அன்னைக்கு இதோ திரு அமுது ஊட்டப்படுகிறது. இரு கரைகளிலும் அன்னைக்கு திரு அமுது ஊட்டப்பட்டு இதோ அன்னையை தூபத்தின் மூலமாக அன்னையை எழுந்தருளச் செய்து இந்த நித்திய தீப ஆரத்தியை நமது சிவனடியார் பெருமக்கள் இனிதே துவங்குகிறார்கள். முதலில் அகத்திய பெருமான் வீற்றிருக்கக்கூடிய திக்கு நோக்கி பொதிகை மலை ஆசானாக விளங்கக்கூடிய முதல் சித்தர் மூத்த சித்தர் தலையாய சித்தர் சித்தர் கோட்டத்து மாமணியாக விளங்கக்கூடிய நமது அகத்திய பெருமான் இருக்க திக்கு நோக்கியும் தொடர்ந்து நமது தன்முரணை தாயாம் தாமிரபரணிக்கும் இந்த தூப வழிபாட்டை அளித்து இந்த ஆரத்தியை இனிதே துவங்குகிறார்கள். நறும்புகை சாம்பிராணி குங்குளியம் போன்ற நவபாசான மூலிகைகள் அடங்கிய நறும்புகையானது நம் அன்னைக்கு சமர்ப்பணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் நம் அடியார் பெருமக்கள். இந்த நறும்புகையை வணங்கும் பொழுது நல்வாழ்வு அமையும், குடும்பத்தில் மங்களம் உண்டாகும், தீய சக்திகள் வீட்டில் இருந்து விரட்டப்படும், மழையென வரும் துன்பம் பணியென நீங்கும், நல்வாழ்வு அமையும். இந்த நவபாசான
மூலிகைகள் அடங்கிய நறும்புகையை நாம் வணங்கும் பொழுது நமக்கு கிடைக்கும் பலன்களாவது, அதனைத் தொடர்ந்து அன்னைக்கு விளக்கொளி காண்பிக்கப்படுகின்றது. அன்னைக்கு விளக்கொளி தீபம் காண்பித்து நமது சிவனடியார் பெருமக்கள் அன்னையை வணங்குகின்றார்கள். இந்த விளக்கொளி தீபத்தை காண்பித்து நாம் அன்னையை வணங்குவதால் ஆனந்தம், மகிழ்ச்சி, சுறுசுறுப்பு குடும்பத்தில் மேலோங்கும், குடும்ப வாழ்க்கையில் இன்பம் பெருகும், வாழ்வில் பேரின்பம் கிட்டும். அத்தகைய விளக்கொளி தீப ஆரத்தி அகத்திய பெருமானுக்கும் நமது அன்னையாம் தாமிரபரணிக்கும் இதோ பணிந்து சமர்ப்பிக்கப்படுகிறது. கைலாய வாத்தியம் முழங்க வேத தீர்த்த கட்டத்து மேடையில் 4 வேதங்களும் வந்து வணங்கிய மேடையில் வைகாசி விசாக பெருநாளில் இதோ சந்திரன் தலைமையில் நின்று வணங்க சந்திரனை தலையில் சூடியிருக்கக்கூடிய பெருமானுடைய அருளால் வந்தருளிய அன்னை நதியாம் தாமிரபரணி நதிக்கு இதோ நித்திய தீப மகா அவதார பெருவிழா மகா தீப ஆரத்தியை நமது சிவனடியார் பெருமக்கள் இதோ அன்னைக்கு காண்பித்து நமது நன்றியை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த விளக்கொளியை வணங்கும் பொழுது ஆனந்தம், மகிழ்ச்சி, சுறுசுறுப்பு போன்றவை மேலோங்கும், குடும்ப வாழ்க்கையில் இன்பம் பெருகும், வாழ்வில் பேரின்பம் உண்டாகும். விளக்கொளியை தொடர்ந்து மகாதீப ஆரத்தி. இந்த மகாதீப ஆரத்தியை வணங்கும் பொழுது பெருஞ்செல்வமும் பேரின்பமும் பெருகும், நல் பெயரோடு புகழோடு வாழ்வுகளையும் பகைவர்கள் தீமை செய்யும் கூட்டம் நம்மை விட்டு அகலச் செய்வாள் நம் அன்னை தாமிரபரணி மகாதீபாரத்தி. அடியார் பெருமக்களும் யாத்திரிக பெருமக்களும் ஆன்மீக பெருமக்களும் தலைக்கு மேல் இருகரம் கூப்பி நம்ம அன்னையை வணங்கி அன்னையின் பரிபூரண அருளை பெறுங்கள். ஓம் தாமிரபரணி தாயே போற்றி, வற்றாத ஜீவநதியே போற்றி, தன் பொருணை தாயே போற்றி, அருவியாய் கொட்டி ஆர் பறிப்பவளே போற்றி, ஆனந்த குளியல் தரும் அன்னையே போற்றி, நீர் ஆடுபவர் பாவம் போக்குபவளே போற்றி, நீரை பருகுபவர் பாவம் போக்குபவளே போற்றி, ஓம் மங்களம் அளிப்பவளே போற்றி, ஓம் மங்களம் அளிக்கும் தாயே போற்றி, ஓம் புனித தீர்த்த சக்தியே போற்றி, ஓம் புண்ணியத்தை காத்தருள்பவளே போற்றி, ஓம் பாவங்களை போக்குவாய் போற்றி, ஓம் நீராடுபவர் பாவம் நீக்குவாய் போற்றி, ஓம் நினைப்பவர் பாவம் நீக்குவாய் போற்றி, ஓம் ஆனந்த குளியல் தரும் அன்னையே போற்றி, எங்கள் அகத்திய பெருமான் அருளிய அன்னையே போற்றி, எங்கள் அகிலம் போற்றும் தாமிரபரணி தாயே போற்றி போற்றி என்று இதோ நமது சிவனடியார் பெருமக்கள் மகாதீப ஆரத்தி எனும் பொதிகைமலை தீப ஆரத்தியை இதோ அன்னைக்கு பணிந்து சமர்ப்பிக்கிறார்கள். இந்த தீப ஆரத்தி மிகச் சிறப்பாக நமது சிவனடியார் பெருமக்களால் அன்னைக்கு பணிந்து சமர்ப்பிக்கப்படுகிறது. தொடர்ந்து அன்னைக்கு நாக தீப ஆரத்தியை நமது சிவனடியார் பெருமக்கள் தர இருக்கிறார்கள். அன்னைக்கு இதோ நாக தீப ஆரத்தி வழிபாடு இப்பொழுது அன்னைக்கு நமது சிவனடியார் பெருமக்கள் மூவர் முத்தலை சூளமேந்திய எம்பெருமானுடைய அருளை வேண்டி இதோ நாகதீப ஆரத்தி. நாகதீப ஆரத்தியை வணங்கும் பொழுது தாமிரபரணி அன்னை நமக்கு ஆற்றலை தருவாள். நாகதோஷம் நீங்கி நாகலோகத்தின் அருள் கிட்டும். அபிசார தோஷத்தை நீக்குவாள் நம் அன்னை. இந்த நாகதீப ஆரத்தியை வணங்கும் பொழுது அடியார் பெருமக்கள் மிகச் சிறப்பாக தென் பொதிகையில் வீற்றிருக்கும் அகத்திய பெருமானுக்கு, அதனைத் தொடர்ந்து உலகாம்பிகை சமேத பாபநாச பெருமானின் திருக்கோபுரத்திற்கும், வற்றாத ஜீவன் நதியாம் தன்பொருணை தாயாம் இந்த பகுதி மக்களின் ஜீவன் ஆடியாம் தாமிரபரணி அன்னைக்கு நாகதீப ஆரத்தியை அன்னைக்கு பணிந்து சமர்ப்பணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த தாமிரபரணி தாயின் 16வது தீர்த்த கட்டமான வேத தீர்த்த கட்டத்தில் அமைந்துள்ள சித்தர் கோட்ட மேடையில் இருந்து நாகதோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்களும், ராகு கேது தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்களும், அபிசார தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்களும் இந்த தீப ஆரத்தியை கண்டு அன்னையை மனமுருகி வழிபடுவதனால் அந்த தோஷங்கள் யாவும் நீங்கும். அத்தகைய தீப ஆரத்தி அன்னைக்கு பணிந்து சமர்ப்பிக்கப்பட்டது. தொடர்ந்து அன்னைக்கு நந்தி தீப ஆரத்தி, எம்பெருமானை சுமக்கக்கூடிய பேறு பெற்ற நந்தி தீப ஆரத்தி, முதல் சீடராக இருக்கக்கூடிய நந்தியம் பெருமான், முதல் சிவனடியாராக இருக்கக்கூடிய நந்தியம் பெருமான் அவருடைய அம்சமாக இதோ நந்தி தீப ஆரத்தி. இந்த நந்தி தீப ஆரத்தியை வணங்கும் பொழுது நமக்கு கிடைக்கும் பலன்களாவன, அன்னை நமக்கு நீண்ட ஆயுளை தருவாள். அரசு பதவியில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வும், வேலை இல்லாத மக்களுக்கு வேலை வாய்ப்பும், வியாபார அனுபவத்தையும் தருவாள் நம் அன்னை இந்த நந்தி தீப ஆரத்தியை வணங்கும் பொழுது.
துர்கா தீர்த்தம் உடையாய் போற்றி, கஜேந்திரனுக்கு மோட்சம் தந்தாய் போற்றி, கரு உருமாறி தீர்த்தம் உடையாய் போற்றி, நந்தி தேவையின் உற்பத்தி ஸ்தலமே போற்றி. தொடர்ந்து அன்னைக்கு நம்ம சிவனடியார் பெருமக்கள் முனிவர் தீப ஆரத்தி எனும் மான் தீப ஆரத்தி இதோ சமர்ப்பிக்கிறார்கள். மூத்த சித்தராக, முதல் சித்தராக, தலைமை சித்தராக, சித்தர்கோட்டத்து தலைவராக இருந்து அருள்பாலிக்கக்கூடிய நமது அன்னையை நமக்கு தந்தருடைய இந்த வைகாசி பெருவிசாக நாளன்று அன்னை இங்கு பொங்கி பிரவகித்து ஓடச் செய்த குருமுனியாக விளங்கக்கூடிய, முதல் முனியாக விளங்கக்கூடிய அகத்திய பெருமானுடைய பரிபூர்ண கருணையை பெற்றுத்தரக்கூடிய முனிவர் தீப ஆரத்தியை இதோ அன்னைக்கு பணிந்து சமர்ப்பிக்கிறார்கள். இந்த முனிவர் தீப ஆரத்தியை வணங்கும் பொழுது நினைத்த காரியம் இடையூறின்றி நடைபெறும், பூர்வ புண்ணியங்கள் தடையின்றி கிடைக்கும், நல்வினை கூடும், வறுமையில் இன்பம் உண்டாகும், ஞானம் தலைக்கும். இந்த முனிவர் தீப ஆரத்தியை நம் அன்னையை நோக்கி வணங்கும் பொழுது மகாதேவனை நித்தம் துதிப்பாய் போற்றி, மோட்சத்தை அளிக்கும் முதல்வியே போற்றி, சகலருக்கும் நன்மை தருவாய் போற்றி, சாபத்தை தீர்க்கும் சக்தியே போற்றி, அலங்கார நாயகியே அம்பிகையே போற்றி. அலங்கார நாயகியே அம்பிகையே போற்றி, அனைத்தையும் அளித்து அருள்பவளே போற்றி, ஓம் மங்களமளிக்கும் மாதாவே போற்றி, ஓம் புனித தீர்த்த சக்தியே போற்றி போற்றி என்று இதோ சிவனடியார் பெருமக்கள் அன்னைக்கு தொடர்ந்து முனிவர் தீப ஆரத்தியை தொடர்ந்து அம்மையினுடைய கையில் இருக்கக்கூடிய பேறு பெற்றது, அப்பனுடைய கையில் இருக்கக்கூடிய பேறு பெற்றது முத்தலை சூழ தீப ஆரத்தியை அன்னைக்கு பணிந்து சமர்ப்பிக்கிறார்கள். இதோ சூழ தீப ஆரத்தி அன்னைக்கு பணிந்து சமர்ப்பிக்கப்படுகிறது. இந்த சூலதீப ஆரத்தியை வணங்கும் பொழுது 1000க்கு மேற்பட்ட மூலிகையுடன் அன்னை ஓடி வருவதால் மனநோய் நீங்கும், தோல் சம்பந்தப்பட்ட நாள்பட்ட சூளை நோய்கள் ஓங்கும், பேத புக்தி கடன் தொல்லைகள் நீங்கும். இந்த சூலதீப ஆரத்தியை வணங்கும் பொழுது அடியார் பெருமக்கள் நமது வேத தீர்த்த கட்டத்தில் இருந்து அன்னைக்கு மிகச் சிறப்பாக அன்னைக்கு பணிந்து சமர்ப்பணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த சூலதீப ஆரத்தியை தொடர்ந்து ஆமை தீப ஆரத்தி நம் அன்னைக்கு சமர்ப்பணம் செய்யப்படுகின்றது. உலகத்தை காப்பதற்காக காக்கும் கடவுளாக விளங்கக்கூடிய கண்ணன் பார்க்கடலில் பள்ளி கொண்ட பரந்தாமன் எடுத்த 10 அவதாரங்களுள் ஒரு அவதாரம் கூர்ம அவதாரம் எனப்படக்கூடிய ஆமை அவதாரம். அந்த ஆமை தீப ஆரத்தி இதோ அன்னைக்கு பணிந்து சமர்ப்பிக்கப்படுகிறது. பெரியவர்களே, நாள்தோறும் மகா புஷ்கரணியில் தொடங்கி 8 ஆண்டுகளாக நாள்தோறும் இந்த வேத தீர்த்தத்து கட்டத்து மேடையில் அன்னைக்கு அளிக்கப்படுகிற திரு அமுதை 2 ஆமைகள் தினந்தோறும் வந்து பெற்று செல்கின்றன. அத்தகைய ஆற்றல் படைத்த கூர்ம தீப ஆரத்தி எனப்படும் ஆமை தீப ஆரத்தி இதோ அன்னைக்கு பணிந்து சமர்ப்பிக்கப்படுகிறது. ஆமை தீப ஆரத்தியை தொடர்ந்து நம் அடியார் பெருமக்கள் கஜ தீப ஆரத்தி, யானை தீப ஆரத்தி. இந்த யானை தீப ஆரத்தியை வணங்கும் பொழுது 16 செல்வங்களும் நம்மை வந்து அடையும். நீங்கா அன்பு ஆகியவற்றோடு சிறப்பான வாழ்வை தருவாள் நம் அன்னை தாமிரபரணி தாய். நமது குலதெய்வமாக விளங்கக்கூடிய சாஸ்தாவினுடைய வாகனமாக இருக்கக்கூடிய அம்சத்தினுடைய யானை தீப ஆரத்தி இதோ அன்னைக்கு பணிந்து சமர்ப்பிக்கப்படுகிறது. யானையினுடைய வடிவமாக 1000 ஆணை ஆற்றல் பலம் பக்தகோடி பெருமக்களுடைய குடும்பங்களை காப்பதற்கு ஓடி வருகிறது. அன்னையினுடைய அருள் பொங்கி ஓடி வருகிறது என்று தெரிவிக்கும் விதமாக அன்னையினுடைய அருளை வேண்டி இதோ யானை தீப ஆரத்தி சகலவிதமான நன்மைகளும் 16 செல்வங்களும் கல்வி, இளமை, நட்பு, வளமை, நோயின்மை, நல்ல மனம், நல்ல மனைவி, நல்ல மக்கள், சிறப்பான புகழ், கொடைத்தன்மை, குறையாத செல்வம், தனம், தானியம் இவற்றோடு சிறப்பான வாழ்வையும் அன்னை அளித்தருள வேண்டும் என்று சொல்லி இதோ யானை தீப ஆரத்தி அன்னைக்கு பணிந்து சமர்ப்பிக்கப்பட்டது. தொடர்ந்து அன்னைக்கு புலி தீப ஆரத்தி பணிந்து சமர்ப்பிக்கப்பட இருக்கிறது. இதோ ஐயப்பனுடைய வாகனமாக இருக்கக்கூடிய பள்ளிகொண்ட பெருமாளுடைய வடிவமாக இருக்கக்கூடிய புலி தீப ஆரத்தி இதோ அன்னைக்கு பணிந்து சமர்ப்பிக்கப்படுகிறது. இந்த புலி தீப ஆரத்தியானது
தீய சக்திகள், பில்லி, சூனியம், பிசாசுகள், பேய்கள் நம்மை அடைந்து விடாது. ஆற்றலும் தைரியமும் பெருகும், மனக்குறை தீர்ந்து மகிழ்ச்சி பொங்கும். இந்த புலி தீப ஆரத்தியை வணங்கும் பொழுது, புலி தீப ஆரத்தியானது தென் பொதிகையில் வீட்டிலிருந்து நம்மை எல்லாம் அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் அகத்திய பெருமானுக்கும், அதனைத் தொடர்ந்து உலகாம்பிகை சமேத பாபநாச பெருமானின் திருக்கோபுரத்திற்கும், நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற நம் தாய் தாமிரபரணி அன்னைக்கும் புலி தீபாரத்தி மிக சிறப்பாக நம் அடியார் பெருமக்கள் அன்னைக்கு பணிந்து சமர்ப்பணம் செய்தார்கள். அதனைத் தொடர்ந்து சிம்ம தீபாரத்தியானது தாமிரபரணி தாயின் 16வது தீர்த்த கட்டமான வேத தீர்த்த கட்டத்தில் அமைந்துள்ள சித்தர் கோட்ட மேடையில் இருந்து நம் அடியார் பெருமக்களால் மிகச் சிறப்பாக அன்னைக்கு சமர்ப்பணம் செய்ய இருக்கின்றார்கள். சிம்ம தீபாரத்தி அம்பிகையினுடைய வாகனம், அன்னையை சுமக்கக்கூடிய பேறு பெற்ற வாகனம் சிம்ம வாகனம். சிம்ம வாகினியாக இருக்கக்கூடிய அன்னையுடைய அருள் வடிவமாகத்தான் இங்கே அன்னை இந்த ராஜமங்கல சிம்மாசனத்தில் அமர்ந்து நமது வேண்டுதல்களை எல்லாம் ஏற்றொள்கிறார். இதோ சிவகைலாய வாத்திய முழங்க, கைலாயத்தில் அம்மையும் அப்பனும் ஆட, சிவகணங்கள் வாசிக்கக்கூடிய வாத்தியமாகிய சிவகைலாய வாத்தியங்களை நமது அன்பிற்கினிய சித்தர்கோட்டத்து மாணவர்கள் வாசிக்க, அந்த வாத்திய மேளத்து நத்தியில் நமது சிம்ம தீப ஆரத்தியை அம்பிகையினுடைய ஆற்றலை அனைத்து பெருமக்களுக்கும் வாரி வாரி வழங்க வேண்டும். உலக உயிர்கள் எந்தவிதமான துன்பமும் இன்றி அனைத்து நன்மைகளையும் பெற வேண்டும் என்று வேண்டி இதோ சிம்ம தீப ஆரத்தி அன்னைக்கு பணிந்து சமர்ப்பிக்கப்பட்டது. தொடர்ந்து அன்னைக்கு மயில் தீப ஆரத்தியானது மிகச் சிறப்பாக தென் பொதிகையில் வீற்றிருக்கும் அகத்திய பெருமானை நோக்கி நம் அடியார் பெருமக்கள் 16வது தீர்த்த கட்டமான வேத தீர்த்த கட்டத்தில் இருந்து தென்பொதிகை நாதலாம் கும்ப முனியாம் குருமுனிக்கு மிகச் சிறப்பாக சமர்ப்பணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் மயில் தீப ஆரத்தியை. இந்த மயில் தீப ஆரத்தியை வணங்கும் பொழுது குழந்தை இல்லா தோஷம் நீங்கும். மயில் வாகனனே உங்களுக்கு குழந்தையாக வந்து பிறப்பான். முருகன் அருளால் கருப்பையில் கிடைக்கும். இந்த மயில் தீப ஆரத்தியை வணங்கும் பொழுது ஆன்மீக அன்பர்களே, பக்தோடி பெருமக்களே, வரன் அமைய வேண்டும் என்கிற வேண்டுதல் விண்ணப்பம் இருக்கிறவர்கள், சந்தான வாக்கியம் குழந்தை பேறு வேண்டும் என்கிற விண்ணப்பம் இருக்கிறவர்கள் இந்த தருணத்தில் உங்கள் தலைமையில் கை வைத்து முருகப்பெருமானையும் அகத்தியரை மனதார வணங்கி இந்த தருணத்தில் வேண்டி வணங்கி 3 பௌர்ணமிகள் தொடர்ந்து இந்த தீப ஆரத்தியை கண்டு வழிபாடு செய்தால் அவர்களுடைய வேண்டுதல் விண்ணப்பங்கள் நிறைவேறப்பெற்று குளம் தலைக்க வாழையடி வாழையாக அவருடைய வம்சம் தலைப்பதை நாம் மகா புஷ்கரணியிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அத்தகைய மயில் தீப ஆரத்தி அன்னைக்கு பணிந்து சமர்ப்பிக்கப்பட்டது. தொடர்ந்து அன்னைக்கு கொடி தீப ஆரத்தி அன்னைக்கு பணிந்து சமர்ப்பிக்கப்படுகிறது. இந்த கொடி தீப ஆரத்தியை வணங்கும் பொழுது எங்கும் எதிலும் தலைமையும் புகழும் கிடைக்கும். தர்மங்களின் பலன்கள் கிட்டும். உடலில் உள்ள திரிதூசங்கள் நீங்கும். நிலையான மன மகிழ்ச்சியை தருவாள் நம் அன்னை. இந்த கொட்டி தீப ஆரத்தியானது தென் பொதிகை நாதனுக்கு சமர்ப்பணம் செய்யப்படுகின்றது நம்ம சித்தர்கோட்ட மேடையில் இருந்து. அதனைத் தொடர்ந்து உலகாம்பிகை சமேத பாபநாச பெருமானின் திருக்கோபுரத்திற்கும், வற்றாத ஜீவநதியாம் தன்பொதினை தாயாம் தாமிரபரணி அன்னையாம் இந்த பகுதி மக்களின் ஜீவன் ஆடியாம் தாமிரபரணி அன்னைக்கு கொடி தீப ஆரத்தியானது நம் அடியார் பெருமக்கள் மிகச் சிறப்பாக அன்னைக்கு பணிந்து சமர்ப்பணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அன்னையே உந்தன் அருள் பதமே போற்றி, நவ கைலாயங்கள் கொண்டவளே போற்றி, நவ திருப்பதிகள் உடையவளே போற்றி, பஞ்சரோச தலங்கள் கொண்டாய் போற்றி, பிரதானமான புண்ணிய நதியே போற்றி, கடனா நதியை தந்தவளே போற்றி. ஆன்மீக அன்பர்களே, தொடர்ந்து அன்னைக்கு 1 முதல் 5 வரை ஒருமுகத்தட்டு தீப ஆராதனை, இருமுகத்தட்டு தீப ஆராதனை, மும்முகம், 4 முகம், 5 முகம் என்று இதோ சிவனடியார் பெருமக்கள் அன்னைக்கு பணிந்து சமர்ப்பிக்க இருக்கிறார்கள். இதோ எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய ஏக இறைவனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் அவருடைய அந்த நிலையை வேண்டி, அவருடைய அருளை வேண்டி இதோ ஒருமுகத்தட்டு தீப ஆராதனை எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருவருள் பரிபூரணமாக இங்கே பொழிந்து மூத்த சித்தராக இருக்கக்கூடிய அகத்திய பெருமானுடைய குருவருளோடு அனைவரையும் காக்க வேண்டும் என்று வேண்டி இதோ ஒருமுகத்தட்டு தீப ஆராதனை அன்னைக்கு பணிந்து சமர்ப்பிக்கப்படுகிறது. ஒருமுக தீப ஆரத்தியை தொடர்ந்து 2 முக தீப ஆராதனை.
அம்மை அப்பனை போற்றும் வகையில் 2 முக தீப ஆராதனையானது தென் பொதிகையில் வீற்றிருக்கும் அகத்திய பெருமானுக்கு சமர்ப்பணம் செய்யப்படுகின்றது. கும்ப முனிக்கு அரோகரா, குரு முனிக்கு அரோகரா, தமிழ் தந்த முனிவனுக்கு அரோகரா, அகத்தியம் தந்த முனிவனுக்கு அரோகரா, சித்த வைத்தியம் தந்த முனிவனுக்கு அரோகரா, தாமிரபரணி தந்த தகப்பனுக்கு அரோகரா, கல்யாண காட்சி கண்ட நாயகனுக்கு அரோகரா. அகத்திய மாமுனியை தொடர்ந்து உலகாம்பிகை சமேத பாபநாச பெருமானின் திருக்கோபுரத்திற்கும் வற்றாத ஜீவநதியாம் தன்பொருணை தாயாம் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய எம்பெருமான் நமக்காக அன்னையும் அப்பனுமாக தாயும் தந்தையுமாக காட்சி தந்து அருளக்கூடிய அந்த நிலையை போற்றுகின்ற விதமாக இதோ இருமுகத்தட்டு தீப ஆராதனை அன்னைக்கு பணிந்து சமர்ப்பிக்கப்படுகிறது. வேத தீர்த்த கட்டத்து மேடையில் நமது சிவனடியார் பெருமக்கள் அன்னைக்கு மங்கள ஆரத்தியால் அன்னைக்கு பணிவிடை செய்கிறார்கள். நமது படித்துறை கட்டத்து மேடையில் நமது சிவகைலாய வாத்திய மாணவர்களுடைய துந்துவி முழங்க, கைலாய வாத்தியம் முழங்க இதோ அன்னைக்கு மும்முகத்தட்டு தீப ஆராதனை. ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லப்படுகின்ற 3 விதமான மலங்கள் அழியவும் அறம் பொருள் இன்பம் என்கின்ற இந்த உலகக்கு வாழ்க்கைக்கு தேவையான 3 விதமான நன்மைகள் அனைத்து அடியவர்களுக்கும் கிட்ட வேண்டும் என்று சொல்லி இதோ மும்முகத்தட்டு தீப ஆராதனை அன்னைக்கு பணிந்து சமர்ப்பிக்கப்படுகிறது. படைத்து காத்து ரட்சிக்கக்கூடிய பெருமான் அனைவருக்கும் அனைத்தையும் அழுத்தருளி காக்க வேண்டும் தாயே, அதுக்கு நீ அருள வேண்டும் தாயே என்று வேண்டி இதோ அன்னைக்கு வேத தீர்த்த கட்டத்து மேடையில் சிவனடியார் பெருமக்கள் மும்முகத்தட்டு தீப ஆராதனையை பணிந்து சமர்ப்பிக்கிறார்கள். தொடர்ந்து அன்னைக்கு 4 முகத்தட்டு தீப ஆராதனை. வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு என்று சொல்லப்படுகிற 4 திசைகளிலிருந்தும் நன்மைகள் மட்டுமே வந்து சேர வேண்டும், தீமைகள் எங்கள் பக்தர்களை அணுகக்கூடாது என்று வேண்டிய அன்னைக்கு 4 முகத்தட்டு தீப ஆராதனை. அறம் பொருள் இன்பம் வீடு பேறு என்று நம்முடைய முன்னோர்கள் வகுத்த 4 நெறிகளில் நின்று இறைவனுடைய பாதத்தை அடைவதற்கு நீ வழி செய்ய வேண்டும் தாயே என்று சொல்லி இறைவனை அடைவதற்கான வழிகளை நீ காட்டி அருள வேண்டும் தாயே என்று சொல்லி இதோ அன்னைக்கு 4 முகத்தட்டு தீப ஆராதனை. 4 வேதங்கள் ரிக், யசூர், சாம, அதர்வண வேதங்கள் 4 வேதங்களும் அன்னையை இந்த வேத தீர்த்த கட்டத்தில் தான் வணங்குவதாக ஐதீகம் ஆன்மீக பெருமக்களே. அதனை பொருட்டு 4 வேதங்களும் வணங்குகின்றன, நாமும் வணங்குவோம். தாமிரபரணியை பேணி காப்போம். தாமிரபரணி தாயின் ஓம் மங்களமளிக்கும் மாதாவே போற்றி, ஓம் புனித தீர்த்த சக்தியே போற்றி, ஓம் ஆனந்தத்தை அள்ளித்தரும் அன்னையே போற்றி, ஓம் மங்களமளிக்கும் மாதாவே போற்றி, ஓம் நீராடுபவர் பாவம் நீக்குவாய் போற்றி, ஓம் பருகுபவர் பாவம் போக்குவாய் போற்றி, ஓம் நினைப்பவர் பாவம் நீக்குவாய் போற்றி, ஓம் ஆனந்த குளியல் தரும் அன்னையே போற்றி, ஓம் எங்கள் அன்னை தாமிரபரணியே போற்றி போற்றி என்று சொல்லி இதோ 5 முகத்தட்டு தீப ஆராதனை அன்னைக்கு பணிந்து காத்து நமது சிவனடியார் பெருமக்களால் பணிந்து சமர்ப்பிக்கப்படுகிறது. படைத்து காத்து ரட்சித்து மறைத்து அருளக்கூடிய எம்பெருமானுடைய 5 தொழிலை நினைவு கூறுகின்ற விதமாக 5 முக சிவனாக எழுந்தருளி நம்மை காத்தருளக்கூடிய முக்கண் முதல்வனுடைய முதன்மை திருத்தலமாக விளங்கக்கூடிய சூரிய தலமாக விளங்கக்கூடிய பாவனச பெருமானுடைய படித்துறைக்கு எதிரே வந்திருக்கக்கூடிய வேத தீர்த்த கட்டத்து மேடையில் இதோ 5 பூதங்களுக்கு நன்றி சொல்லி 5 பூதங்களுடைய அருளாசி எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இதோ 5 முகத்தட்டு தீப ஆராதனை அன்னைக்கு பணிந்து சமர்ப்பிக்கப்பட்டது. தொடர்ந்து முக்கியமான தீப ஆரத்தி, கும்ப தீப ஆரத்தி. கும்ப முனிக்கு அரோகரா, திருமதியை நாதனுக்கு அரோகரா, அகத்திய மாமுனிக்கு அரோகரா, தமிழ் தந்த முனிவனுக்கு அரோகரா, சித்த வைத்தியம் தந்த முனிவனுக்கு அரோகரா, தாமிரபரணி தந்த தகப்பனுக்கு அரோகரா, கல்யாண காட்சி கண்ட நாயகனுக்கு அரோகரா, தென் பொதிகையில் வீற்றிருந்து நமக்கெல்லாம் அருள் பாலித்து கொண்டிருக்கும் அகத்திய மாமுனிக்கும், அதனைத் தொடர்ந்து உலகாம்பிகை சமேத பாபநாச பெருமானின் திருக்கோபுரத்திற்கும்
வற்றாத ஜீவநதியாம் தன்பொருணை தாயாம் அருவியாய் கொட்டி ஆர் பறித்து வருபவளாம் நவ கைலாயங்கள் கொண்டவளாம் நவ திருப்பதிகள் கொண்டவளாம் தாமிரபரணி அன்னைக்கு கும்ப தீப ஆரத்தி நம்ம அடியார் பெருமக்களால் மிக முக்கியமான தீப ஆரத்தி கும்ப தீப ஆரத்தி. இந்த தருணத்தில் அகத்திய பெருமானை மனதார தியானித்து, உங்களுடைய குலதெய்வத்தை மனதார தியானித்து, உங்கள் தலைமையில் கை வைத்து உங்களுடைய முக்கியமான ஒற்றை வேண்டுதல் விண்ணப்பத்தை பணிந்து சமர்ப்பிக்க வேண்டுகிறோம். தொடர்ந்து முக்கியமான தீபாரத்தி 27 நட்சத்திர தீபாரத்தி. எழுந்து நிற்க வாய்ப்பு இருக்கக்கூடிய பெருமக்கள் எழுந்து நின்றும், அமர்ந்து இருக்க மட்டுமே முடியும் என்கிறவர்கள் அமர்ந்தும் உங்களுடைய நட்சத்திரத்தை மனதார தியானித்து, உங்களுடைய குலதெய்வத்தை மனதார தியானித்து, உங்களுடைய தலைமேல் கை வைத்து அகத்திய பெருமானை மனதார தியானித்து உங்களுடைய ஒரே ஒரு வேண்டுதல் விண்ணப்பத்தை இந்த தருணத்தில் அன்னையினுடைய பாதத்தில் சமர்ப்பிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். 27 நட்சத்திரத்தை சார்ந்த அனைத்து அன்பர்களுக்கும் எல்லா நலன்களும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இதோ 27 நட்சத்திர தீப ஆரத்தி தன்பொருணை தாயாம் தாமிரபரணிக்கு பணிந்து சமர்ப்பிக்கப்படுகிறது. உங்கள் குலதெய்வத்தை தியானித்து தலைமையில் கை வைத்து உங்களுடைய ஒற்றை விண்ணப்பத்தை இந்த தருணத்தில் அன்னையினுடைய பாதத்தில் சமர்ப்பியுங்கள். அன்னை அவற்றையெல்லாம் நிறைவேற்றி தந்து வருகிறாள் என்பதை மகா புஷ்கரணையில் இருந்து நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இதோ 27 நட்சத்திர தீப ஆரத்தி அன்னைக்கு பணிந்து சமர்ப்பிக்கப்படுகிறது. அனைவரும் அமரலாம். கற்பூர தீப ஆரத்தி வேத தீர்த்த கட்ட அமைத்தில் அமைந்துள்ள சித்தர்கோட்ட மேடையில் இருந்து அடியார் பெருமக்கள் கற்பூர தீப ஆரத்தி, கற்பூர கலை ஆரத்தி தென்பொதிகை நாதனாம் கும்பமுனியாம் குறுமுனிக்கு மிகச் சிறப்பாக அகத்திய மாமுனிவருக்கு பணிந்து சமர்ப்பணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். நம் அடியார் பெருமக்கள், நம்ம சித்தர் கோட்டத்தை சேர்ந்த அடியார் பெருமக்கள் மிகச் சிறப்பாக தென்பொதிகை நாதனுக்கு கும்பமுனியாம் குறுமுனியாம் தென்பொதிகை நாதனாம் லோபாமுத்திரை சமேத அகத்திய மாமுனிக்கு, அதனைத் தொடர்ந்து உலகாம்பிகை சமேத பாபநாச பெருமானின் திருக்கோபுரத்திற்கு, அதனைத் தொடர்ந்து வற்றாத ஜீவநதியாம் தன்பொருணை தாயாம் தாமிரபரணி அன்னைக்கு மகாதாபங்களை தொலைப்பவளாம் உயிர்களை காக்கும் உத்தமியாம் பயிர்களை காக்கும் தாயாம் தாமிரபரணி அன்னைக்கு கற்பூர கலையானது அடிமலர் பணிந்தோம் போற்றி போற்றி, செந்தாமரை மாலையே போற்றி போற்றி, பொற்றாமரை தீர்த்தம் உடையாய் போற்றி போற்றி, அகத்திய மாமுனி அழைத்து வந்த அன்னையே போற்றி போற்றி, கௌதம முனிவர் துயர் தீர்த்தாய் போற்றி, அத்திரி முனிவருக்கு அருளினாய் போற்றி, தித்திக்கும் தேனாம் தீர்த்தாய் போற்றி. 21 விதமான ஆரத்தியை தொடர்ந்து நம் அன்னைக்கு மங்கள பொருட்களால் நம் அடியார் பெருமக்கள் உபச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். முதலில் குடை காண்பித்து சிறப்பு செய்யப்படுகின்றது. அன்னைக்கு தீப ஆரத்தியால் அன்னையை பணிவிடை செய்ததோடு இதோ ராஜ சிம்மாசனத்தில் ராஜ மாதங்கியாக வீற்றிருந்து அருள்பாலிக்கக்கூடிய அன்னை. ராஜ சிம்மாசனம் என்பது மானசீகமாக நமது சிவனடியார் பெருமக்கள் இந்த ஆரத்தியினுடைய தொடக்கத்தில் அன்னைக்கு அழுத்தருளிய அந்த மானசீக ஆசனத்தில் உங்களுடைய கண்களை மூடி நாம் தியானித்தால் இந்த வேத தீர்த்த கட்டத்து மேடையில் அன்னை மையத்தில் அமர்ந்து நமது வேண்டுதல் விண்ணப்பங்களை எல்லாம் ஏற்றருளி இருக்கிறாள். அந்த அன்னைக்கு குடை தீபம், அன்னைக்கு குடை உபசாரம் காண்பித்து அன்னைக்கு நம்ம சிவனடியார் பெருமக்கள் நம் அன்பை நன்றியை தெரிவித்தார்கள். தொடர்ந்து அன்னைக்கு கண்ணாடி உபசாரம் அன்னைக்கு பணிந்து சமர்ப்பிக்கப்படுகிறது. ஆண்டு முழுவதும் வற்றாத ஜீவநதியாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அன்னையே, எங்களுடைய உள்ளத்து அழுக்குகளை எல்லாம் இந்த கண்ணாடியில் தெரியும் பிம்பங்களைப் போல எங்களுக்கு காட்டி அருளி அவற்றையெல்லாம் போக்குவதற்கான வழியை காட்டி அருள்வாய் தாயே என்று வேண்டி அவளுடைய அழகை அவளுக்கே காண்பித்து அவளுடைய அருளை பெறுகின்ற விதமாக இதோ கண்ணாடி உபசாரம் தன்பொருணை தாயாம் தாமிரபரணிக்கு பணிந்து சமர்ப்பிக்கப்படுகிறது. தொடர்ந்து அன்னைக்கு நமது சிவனடியார் பெருமக்கள் வெண் கபரி வீசி அன்னையை உபசாரம் செய்கிறார்கள்.
ராஜமங்கல உபசார பொருட்களுள் முக்கியமான உபசாரம் இருபுறமும் கவரி வீசி அன்னைக்கு நமது சிவனடியார் பெருமக்கள் மூவர் அன்னைக்கு பணிவிடை செய்கிறார்கள். நமக்காக ஆண்டு முழுவதும் வற்றாது ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய, சலியாது ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய, சளைக்காது வாரி வாரி வழங்கி கொண்டிருக்கக்கூடிய, வள்ளலாக விளங்கக்கூடிய அன்னைக்கு இதோ சிவனடியார் பெருமக்கள் கவரி வீசி பூத்தூவி நமது நன்றியை தெரிவிக்கிறார்கள். ஆன்மீக அன்பர்களை தொடர்ந்து அன்னைக்கு சூரியகல உபசாரம் அன்னைக்கு பணிந்து சமர்ப்பிக்கப்படுகிறது. நவக்கிரக தலங்களுள் முதன்மை தலமாக விளங்கக்கூடிய நமது பாவநாச திருத்தலம் சூரிய பெருமானுடைய அருளாசி பெற்று விளங்குகிற திருத்தலம். வேலை வேண்டி விண்ணப்பிக்கக்கூடியவர்கள், வேலைவாய்ப்பை தேடிக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் இந்த தருணத்தில் மனதார வேண்டிக் கொண்டால், இந்த சூரியகல உபசாரத்தை கண்டு வேண்டிக் கொண்டால் அன்னை இறைவனுடைய கருணையால் நம்முடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி தருகிறாள் என்பதை நாம் பார்த்து வருகிறோம். அத்தகைய ஆற்றல் மிக்க சூரியகல உபசாரம் அன்னைக்கு பணிந்து சமர்ப்பிக்கப்படுகிறது. ஓம் மங்களமளிக்கும் மாதாவே போற்றி, ஓம் புனித தீர்த்த சக்தியே போற்றி, ஓம் வேத தீர்த்த கட்டத்து தாயே போற்றி, ஓம் படித்துறையை அனைத்தவர் பாவம் போக்குவாய் போற்றி என்ற அனைவர் பாவத்தையும் போக்கக்கூடிய அன்னைக்கு இதோ விசிறி வீசி உபசாரம் செய்கிறார்கள் நமது சிவனடியார் பெருமக்கள். ஆண்டு முழுவதும் அற்றாத ஜீவநதியாக ஓடி நமது வாழ்க்கையினுடைய வாட்டத்தை போக்கக்கூடிய அன்னை, நமது வாழ்க்கை பாதையை அமைத்து தரக்கூடிய அன்னை, நம்மை சலியாது காக்கக்கூடிய அன்னையுடைய சோர்வை போக்குகின்ற விதமாக, நமது அன்பை தெரிவிக்கின்ற விதமாக இதோ விசிறி வீசி அன்னைக்கு நமது நன்றியை, அன்பை சிவனடியார் பெருமக்கள் பணிந்து சமர்ப்பிக்கிறார்கள். ஆன்மீக அன்பர்களை இதோ மங்கள உபசார பொருட்களும் நிறைவான உபசாரம் அன்னைக்கு அருட்கொடி காண்பிக்கப்படுகிறது. எம்பெருமானை தாங்கக்கூடிய விடை கொடி, எங்கும் அன்னையே உன்னுடைய அருளாசிதான் என்று சொல்லக்கூடிய அன்னையினுடைய விடைக்கொடி பட்டொலி வீசி பறக்கக்கூடிய இந்த விடைக்கொடியைப் போல எங்களுடைய வாழ்க்கை மேலும் மேலும் மேலோங்க வேண்டும், ஆன்மா மேடேற்றம் பெற வேண்டும் என்று வேண்டுகிற விதமாக இதோ அன்னைக்கு கொடி உபசாரம் பணிந்து சமர்ப்பிக்கப்படுகிறது. இன்றைய தீப ஆரத்தியின் நிறைவாக கற்பூர ஜோதி தீப ஆராதனை நம் அடியார் பெருமக்கள் 16வது தீர்த்த கட்டமான வேத தீர்த்த கட்டத்தில் அமைந்துள்ள சித்தர் கோட்ட மேடையிலிருந்து இன்றைக்கு வைகாசி விசாக பௌர்ணமி முழு நிலவு பூஜையின் நிறைவாக கற்பூர ஜோதி தீப ஆராதனை அன்னைக்கு இன்றைய நிகழ்வின் நிறைவாக கற்பூர ஜோதி தீப ஆராதனை அடியார் பெருமக்களால் மிகச் சிறப்பாக. ஆன்மீக அன்பர்களை, பக்தகோடி பெருமக்களை, இந்த வைகாசி பெருவிசாக நாளன்று இதை நிறைவான மங்கள தீப ஆரத்தி அன்னையினுடைய நாம் நன்றி தெரிவிக்கின்ற விதமாக நிறைவான தீப ஆரத்தி அனைவரும் எழுந்து நின்று உங்களுடைய தலைமையில் கை வைத்து உங்களுடைய குலதெய்வத்தை, முக்கியமாக உங்களுடைய குலதெய்வத்தை மனதார தியானித்து தலைமையில் கை வைத்து அன்னையே போற்றி, தாமிரபரணி தாயே போற்றி, மங்களமளிக்கும் தாயே போற்றி, புனித தீர்த்த சக்தியே போற்றி, புண்ணியங்களை அளித்தருள்வாய் போற்றி என்று வேண்டி தலைமையில் கை வைத்த அன்னைக்கு நம்முடைய நன்றியை, அன்பை தெரிவிக்கும் விதமாக இந்த நிறைவான தீப ஆரத்தி வைகாசி விசாக அவதார பெருவிழா நாளன்றில் வான வேடிக்கை முழங்க மையம் காத்தருள வந்த அன்னைக்கு, அகத்திய பெருமான் கொண்டு வந்த அன்னைக்கு இதோ நிறைவான நித்திய தீப ஆரத்தி. தாமிரபரணி தாயே போற்றி, அருவியாய் கொட்டி ஆர் பறிப்பவளே போற்றி, நினைத்தவர் பாவம் நீக்குவாய் போற்றி, நீர் ஆடுபவர் பாவம் போக்குவாய் போற்றி, அருவியாய் கொட்டி ஆர் பறிப்பவளாய் போற்றி, ஆனந்த குளிர் தரும் அன்னையே போற்றி, தாமிரபரணி தாயே போற்றி 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 போற்றி. ஓம் நமச்சிவாய. அருள் பெரும் ஜோதி, அருள் பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை, அருள் பெரும் ஜோதி.
உங்கள் இதயங்களின் எண்ணமாய், உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி. உங்கள் பதிவு நிரந்தர பதிவு.